Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கராசுனோ டீம் வந்துட்டு அவங்க ஜிம்முக்குள்ள தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா கண்ணாடியுமே அவங்கள பார்த்து நினைச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நேத்து ஏதோ செரிமனி டைம்ல கொஞ்சம் நர்வஸ் இருந்தீங்க, பையில எப்ப கொஞ்சம் தேர்ன மாதிரி தெரியுது, இப்படி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல கோச்சு கை நின்னுட்டு அவருக்கு திடீர்னு போன் வருது. ஓ அப்படியா, சரி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னாச்சு கோச் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கேட்க, மேட்ச் நம்ம எதிர்பார்த்ததோட வேமா போய்கிட்டு இருக்குதான், சோ நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போகணும் அப்படின்றாரு. சோ 10 நிமிஷத்துல இங்க இருந்து ஜிம்முக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு கண்ணாடியும் சொல்றாரு. ஓகே கைஸ், எல்லாரும் ரெடியாங்க, இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கோச்சு கை சொல்ல, டைசிங் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பி போய் அங்க முன்னாடி நிக்கும்போது பேக் எல்லாம் நிறையவே வச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் எல்லாரும். நம்ம ஹினாட்டா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். யாமகுச்சி வந்து உன்னோட லக்கேஜ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அந்நேரம் அங்க இருந்து இன்னொரு பையன் வந்துட்டு இது என்னோட பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவன் எடுத்துக்கிட்டான் போல. ஹினாட்டாவோட பையன் அந்த பையனும், அந்த பையனோட பையன் நம்ம யாமகுச்சி வந்து ஹினாட்டா சார்பில் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப அப்படியே ஸ்டேடியத்துக்குள்ள வந்துறாங்க. தேர்ட் இயர் பசங்க எல்லாரும் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாங்க. கியோகோவுமே ஆசை கிட்ட வந்துட்டு ஆசை அவனோட பாசம் மறந்துட்டு அப்படின்னு சொல்றா. ஓ சாரி கியோகோ அப்படின்னு அவனு சொல்றான். இங்க பாரு, இது ரொம்ப முக்கியமானது, இதுக்கு நீ மறந்துட்டு வர்ற அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. கோச்சு கைக்குமே தெரியுது நம்ம பசங்க கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கிறாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் நான் முத காம் டவுன் ஆகணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த பக்கம் ஹினாட்டா பார்த்து எதையோ தேடிக்கிட்டு கிடக்குறான். என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டனக்கம் கேட்க, இந்த பையன் என்னோடதுதான் ஆனா என்னோடது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்ப உள்ள திறந்து பார்த்தா அவனோட ஷூவை வேற காணுவாங்க. கண்ணாடியுமே வந்துட்டு அப்படின்னா அவனோட பேக் மாறி போச்சுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு யாசி வந்துட்டு ஆமா அங்க ஒரு சின்ன பையன் இதே மாதிரி பேக் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்றா. யாமகுச்சிக்கு ஐயோ சாரி ஹினாட்டா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கேன். ஹினாட்டா இல்லடா இது என்னோட தப்பு தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். கண்ணாடி இருங்கடா நான் போய் அந்த ஜிம்ல போன் போட்டு கேட்க அப்படின்னு ஒரு போன் போடுறாரு. அப்ப காகியாமா வந்துட்டு டே ஹினாட்டா அவனோட போன் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹினாட்டாவும் பையில எல்லாம் பார்த்துட்டு இல்லையே என் போன் என்கிட்ட இல்ல அப்படின்றான். நல்ல ஐடியா கொடுத்துட்டா காகியாமா, அது இன்னும் பேக்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். யாமகுச்சி ஹினாட்டாவோட போனுக்கு போன் போட அந்த பையனோட அம்மா வந்து போன் எடுத்து பேசுறாங்க. யாமகுச்சி கண்ணாடி கிட்ட வந்துட்டு பேக் மாத்தி எடுத்துட்டாங்களாமா. அந்த பையனோட அம்மா வந்துட்டு அந்த ஜிம்முக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க, யாராவது போய் வாங்கி தர முடியுமான்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றான். ஓகே யார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. கியோகோ வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு யாச்சும் நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல வேணாம், நான் இல்லாத டைம்ல நீ இங்க மேனேஜரா இருந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போறா. அச்சோ கியோகோ பாவமே சேஃபா போயிருவாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டனக்கா நிஷினோ எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அவளுக்கெல்லாம் ஒன்னாகாதா, முதல்ல நீங்க மேட்ச்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு டைசிங் கூட்டு போயிடுறா. ஆனா யாமகுச்சி ஹினாட்டா ரெண்டு பேருமே அப்படியே மூஞ்சில இருள் அடிச்ச மாதிரி இருக்காங்க. கியோகோ வேன்ல போகும்போது அவளோட சின்ன வயசு மெமரிஸ் நினைச்சு பாக்குறா. அவ சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஒரு ரன்னிங் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருப்பா இல்லையா, அதை அப்படியே நினைச்சு பாக்குறா. நான் எப்பவுமே பிராக்டிக்ஸ்னு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அவ ஓடி போய் அதை தாண்டும் போது அது அவ கால்ல பட்டு அப்பதான் அவ கால்ல அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறமா தான் கியோகோ அந்த ஒரு ஸ்போர்ட்டே விளையாடாம இருந்திருப்பா. அப்பதான் டைசியுமே கியோகோ கிட்ட வந்து மேனேஜரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவ வந்து எதுவுமே சொல்லாம நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவா. அதுக்கு முன்னாடி வேற கராசுனோ டீம்ல எந்தவித மேனேஜரும் கிடையாதா. சோ அவளாதான் நிறைய வாலிபால் விஷயத்தெல்லாம் கத்துக்க வேண்டியது இருந்தது. அதனால நிறையவே படிச்சு இந்த ரெஃபரிஸோட ஹேண்ட் சிக்னல் ரூல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஒரு பேஷனேட்டா பண்றது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இருந்தாலுமே நான் இந்த கோர்ட்டுக்குள்ள இல்ல வெளியே தானே நின்னுகிட்டு இருக்கேன், நான் ஒரு அவுட் சைடர் தானே அப்படின்ற ஒரு நினைப்புமே அவளுக்குள்ள இருக்கு. நான் ஃப்ரண்ட் லைன்ல இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த டைம்ல அங்க கொஞ்ச நாள் போக போக என்னோட கண்ணுக்கு அவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்த ஒரு ஃபீலை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப கராசுனோ டீம் அப்படியே உள்ள என்டர் ஆகுறாங்க. நம்ம கோச் கைமே கண்ணாடியை பார்த்துட்டு இந்த சீலிங் நமக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல லேண்டது கிடையாது, அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெருசா வேற இருக்கு, இந்த கோர்ட்டுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹினாட்டாவும் இன்னொரு பையனும் டச் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த ஒரு பையன் வந்துட்டு பால ஹைட்டா தூக்கி விட்டுறான். சே என்ன பலபலன்னு இருக்குதே மேல அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பந்து வந்து மூஞ்சிலே அடிக்குது. அந்த சீலிங் அவ்வளவு கண்ணுக்கு கூசுன மாதிரி இருக்கு, பால யாராலையும் சரியா பார்க்கவே முடியல. சுகராவும் இன்னொரு பக்கம் ஐயோ மறுபடியும் கையை கூல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர நர்வஸ்ல இருக்கான். தம்பி எதுவும் கிளவுஸ் வேணுமாப்பா அப்படின்ற மாதிரி காகியாம கேட்கான். டேய் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். ஆமா உனக்கு நர்வஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நர்வஸா இருக்குது ஆனா இப்போ இல்ல, ஏன்னா இது என்னோட கோலை ரீச் பண்றதுக்கான அடுத்த ஒரு ஸ்டெப்பா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு காகியமா சொல்றேன். நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வார்ம் செட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹினாட்டா மட்டும் பந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னோட ஷூஸ் சீக்கிரம் வாப்பா அப்படின்ற மாதிரி வெறுங்காலோட சுத்திக்கிட்டு இருக்கான். கியோகோமே அந்த பையனோட அம்மாட்ட போய் ஷூவை வாங்கிட்டு வண்டியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டி கிளம்பிடுச்சு. சரி வேற வழி இல்ல ஓடிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போறா. அவ போகும்போது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே தான் போறா. எனக்கு இந்த வாலிபால் மேனேஜர் வேலை ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லாம தான் இருந்தது. நான் இல்ல அப்படின்னா என்னோட டீம் என்ன ஆகும்னு சொல்லி தான் இவ்வளவு நாள் நான் பயந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்பவே நம்புற அளவுக்கு பொறுப்பான ஒரு மேனேஜரை ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ யாச்சியை பார்த்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. பிராக்டிக்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் என்ன, அதுக்காக நான் அவனும் தோத்துட்டேன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. நான் ஜஸ்ட் கோர்ட்டுக்குள்ள இருக்கணும், அதுக்கு நான் யூனிஃபார்ம் போட்டிருந்தேன்னா நார்மலா இருந்தா என்ன, ஆனா இப்ப நான் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா ஓடி போறா. என்ன பொறுத்தவரை இதுதான் என்னோட பேட்டில் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஓயமா ஓடி வந்து கிரவுண்டுக்குள்ள ரீச் பண்ணிடுறா. அப்படியே யாச்சியை கூப்பிட்டு அந்த ஒரு ஷூவையும் தூக்கி போடுறா. அதை பார்த்துட்டு ஆசகி சுக வர டைச்சி 3 பேருமே வந்துட்டு இந்த ஒரு தம்ஸ் அப் மாதிரி கையை தூக்குறாங்க. நம்ம வின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவளுமே அப்படி கையை தூக்கிட்டு நிக்கிறா. ஷூ திரும்ப வந்து நினைச்சு ஹினாட்டாவுமே சந்தோஷமாயிடுறான். ஆப்போனன்ட் டீமோட கோச்சுமே அவங்க டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா பயமா இருக்கா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயரை பார்த்து கேட்க, இல்ல சார் நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அண்ட் போன வாட்டி மாதிரி நாங்க இப்பயும் தோத்துட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்றான். ஓகே, உங்களோட அட்டாக்கிங்ஸ் எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணுங்க, அப்புறம் அந்த நம்பர் 10 கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களோட சிறுடோரிசவா வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமும் அப்படியே கராசனோவை பாக்குறாங்க. அப்படின்னா நீ என்ன சிறுடோரிசவா வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தம் வந்து கேட்கறான். ஐயோ இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம அந்த வீடியோவை பார்த்தோம், இவங்க வந்துட்டு அவங்கள ரொம்ப கிரஷ் பண்ணி எல்லாம் வின் பண்ணல, ஜஸ்ட் ஏதோ லக்ல தான் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஆமா அப்படின்னா நம்மளும் லக்கி தானே, யுஷ்வாக கூட லாலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் சந்தோஷப்படுறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காகியமா தான் பண்றான், அது அவுட்ல போய் உழுகுது. அடுத்து அவங்க டீம்ல இருந்த ஒரு சர்வீஸ் டனகா ரிசீவ் பண்றான். பால் கொஞ்சம் உள்ள தான் போகுது. காகியம் வந்து டைச்சி செட் பண்ண டைச்சி அடிக்கிறான். அவங்க டீம்லயுமே அதை விடாம ரிசீவ் பண்றாங்க. 4 நம்பர் பிளேயர் எல்லாரும் பாக்குறாங்க. அப்பதான் கோச்சுக்கு அந்த 4 நம்பர் பிளேயர் பத்தி ஒன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த டீம்ல நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆளு அந்த 4 நம்பர் மட்டும் தான். அவன் எப்படிப்பட்ட செட்டா இருந்தாலும் சூப்பரா அடிச்சிருவான் அப்படின்னு. சோ அதே மாதிரி அவனும் அடிக்க இந்த வாட்டி நிஷினையா விடுவானா, அவன் சூப்பரா எடுத்தாரான். செகண்ட் டச் ஆசை வந்து டனகாக்கு செட் பண்ண நினைக்கிறான். ஆனா அவன் செட் பண்ற பால் ரொம்ப உள்ள போயிடுது. அவங்க டீம் அட்டாக்கர் அடிச்சு முடிச்சிடறான். அடுத்து அவங்க டீம்ல இருந்த சர்வீசர் டனகா இந்த வாட்டி ரிசீவ் பண்றான். அவங்க டீமோட பிளேயர்ஸ் இந்த 10 நம்பர் வந்துட்டான்டா, ரெடியா இருங்கடா அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்காங்க. ஹினாட்டாவும் ஏறிடுறான். ஆனா பால் சிங்க் ஆகல, கீழே விட்டுறான். அப்பதான் கண்ணாடியுமே காகியமா நர்வஸா இருக்கத புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த கோட்ல லேண்டர் கூட கிடையாது. சோ இந்த 2 ரீசனே மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். அதுலயும் மிக முக்கியமா இது காகியமாக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. காகியமாவுமே ஹினாட்டா கிட்ட சாரி கேட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் டைசி கிட்டே சாரி கேட்டுட்டு ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு புரியுது அப்படின்னு டைசி சொல்றான். அடுத்து ஒரு பால் செட் பண்றான். பால் இந்த வாட்டி ரொம்ப அங்க தள்ளி போயிடுது. கொஞ்சம் லாங்கா போயிடுச்சு அப்படின்னு காகியமா நினைச்சிட்டு இருக்க. டனக்கு அப்படியே ஓடி வந்து உள்ள தள்ளி பாயிண்ட் ஆக்கிடுறான். காகியமா இன்னுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு டைசி நினைக்க. டனாக்காவுமே வந்துட்டு அவன் சரியாகிற வரைக்கும் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுமே காகியமா மிஸ்டேக் பண்றது ரொம்ப ரேரா இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க டீம் அட்டாக்கர் தூக்கி டிராப் வைக்கிறான். அதையுமே காகியமாவால ரிசீவ் பண்ண முடியல. அவங்களோட செட்டருமே காகியமாவை பார்த்துட்டு அவங்களோட செட்டர் இப்ப ஆஃப் ஆயிட்டான். சோ இப்ப நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர்ஸ் கிட்ட சென்ட்ரல் போட மாட்டான், அட்டாக்கர் பக்கமே ஏறுங்க அப்படின்னு சொல்றான். என்னது சென்ட்ரல் வராதா, நாங்க அடுத்த பால் சென்ட்ரல் தான் படிக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு காகியமா சிரிக்கிறான். அடுத்த பால் காகியமா செட் பண்ண வரும்போது அவங்க டீமோட பிளாக்கர் ஹினாட்டா ஓடிற பார்த்துட்டு சரி இவன் தானே சொன்னா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹினாட்டா ஏறிறான். ஆனா அந்த பக்கம் காகியமா ஆசைக்கு செட் பண்ணி அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். ஆசைக்கு காகியமா அப்படியே அந்த சீலிங்கை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து மறுபடியும் ஒரு பால் செட் பண்றான். ஐயோ மறுபடியும் ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். இந்த வாட்டி ஹினாட்டா தலையை வச்சு உள்ள தள்ளி விட்டுறான். நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் அப்படின்னு காகியமா மனசுக்குள்ளே நினைக்க. டைசி ஸ்கோரை பாக்குறான். கராசனா 7 ஆப்பனட் 11 சொல்லி இருக்காங்க. டீம்மேட்ஸ் எல்லாம் நர்வஸா இருக்கிறத கோச்சுக்காக புரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்டி யாமகுச்சி முன்னாடியே உள்ள இறக்கி விடுறாரு. அவன் பாயிண்ட் எடுத்தா கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவனுமே உள்ள போகும்போது கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருப்பான். பட் இருந்தாலும் அவன் அந்த கண்ணாடி சீனியர் கூட சேர்ந்து இன்னுமே ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, நீ சர்வீஸ் அடிக்கும் போது நீ பழக்கப்படாத இடமா இருந்தா கண்டிப்பா உனக்கு நர்வஸ் ஆக தான் செய்யும். அதனால அந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரே ஒரு ஸ்பாட்டை மட்டும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி லொகேட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லைக் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப அந்த ஒரு பேக்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ, அதை பார்த்துட்டு நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீ எங்க அடிக்கணும்னு நினைக்கோ அங்க அடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த செட் பண்ணிட்டு அந்த இடத்த பார்த்துக்கிட்டே நீ ரிலாக்ஸ் ஆயிடு, அதுக்கப்புறமா நீ அடி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி யாமகுச்சியுமே அங்க ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும், அதை அப்படியே நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நான் இப்ப கரெக்டா அந்த ஏசுக்கு பின்னாடி அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கரெக்டா அடிக்க பாக்குறான். இருந்தாலுமே அது கிட்டத்தட்ட அவங்க லிப்ரோ கிட்ட போயிடுது. ஐயோ லிப்ரோ கிட்ட போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறப்ப அவங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆறாங்க. எப்படியோ தட்டு மாதிரி ரிசீவ் பண்ண ரிசீவ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிடுது. அத நம்ம டீம் பசங்க ட்ரிபிள் பிளாக் நின்னு பொத்தி போட்டுறாங்க. அடுத்து யாமகுச்சி ஒரு சர்வீஸ் பண்ண அது அவங்க டீம்ல ஒருத்த அப்புறம் பாஸ் போட பாக்குறான். பட் அவன் கையில போட்டு பின்னாடி தெரிச்சிருது. இவன் எப்பறம் இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கு செம சந்தோஷத்துல இருக்காரு. அடுத்து யாமகுச்சி அடிக்கிற சர்வீஸ் இந்த வாட்டி அவங்க டீம்ல கரெக்டா ரிசீவ் பண்ணி செட்டர் மிடில்ல செட் பண்ண மிடில் பிளாக்கர் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிறான். அடுத்து அப்படியே சூக்கி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். ஆனாலுமே அந்த ஒரு பாயிண்ட் கேப் கூட தான் இருக்குது. கராசனோ 12 ஆப்போனன்ட் 15 சொல்லி இருக்காங்க. காகியமோ அப்படியே மேல அந்த சீலிங்கை பாத்துக்கிட்டே ஓகே இப்ப எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹினாட்டாவை பாக்குறான். ஹினாட்டாவும் பல மாசம் பட்டினி கிடந்த நாய் மாதிரி எனக்கா 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 அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். சூக்கி சாரீஸ் பண்றான். இது நார்மலா இல்லாம அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல காகியமா நினைச்சு பாக்குறான். அவன் ஒரு பிளேயரோட மூமெண்ட்டையும் ரொம்பவே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் டைச்சி ரிசீவ் பண்ணி பால் அவன் கையில வர்றப்ப அவனை சுத்தி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பைடர் வலையே இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கிறேன் இப்ப காகியமா. இங்க செட் பண்ணணும், இங்க செட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டை லொகேட் பண்ணிட்டு கரெக்டா ஹினாட்டா கைக்கு விடுறான். ஹினாட்டா செம்ம சூப்பரா அடிச்சு ஏத்திட்டு போயிடுறான். ஆப்போனன்ட் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. நம்ம டீம் எல்லாம் இப்பதான் சந்தோஷமாகறாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒருவேளை உங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சிருந்தா இதுக்கப்புறம் இங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிக்கிறான். இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. இப்பதான் காகியமா ஃபார்முக்கே வந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் கராசனோட ஆட்டமே. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.